நீங்கள் யாருக்காவது உதவி செய்து இருக்கீங்களா? அப்படி ஒருவர் செய்த உதவியால் கிடைத்த நன்மையை பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு சிறுவன் வீடு வீடாக பொருட்களை விற்கும் வேலையை செய்து வந்தான். திடீரென ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணமே இல்லை. அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என நினைத்தான். கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். அந்த சிறுவனுக்கோ கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என கேட்க ரொம்ப கூச்சம். அதனால் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என தயக்கத்துடன் கேட்டான். அந்த பெண் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனித்தாள். உடனே உள்ளே சென்று ஒரு கப்பு நிறைய பால் கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்துவிட்டு அந்த சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்று. அதற்கு அந்த பெண்ணோ, கடனா? அப்படி ஒன்றும் இல்லை. அன்பான செயலுக்கு விலை இல்லை என்று அம்மா சொல்லியிருக்கிறார் என அந்த பெண் சிரித்து கொண்டே சொன்னாள். ரொம்ப ரொம்ப நன்றி என்று சிறுவன் கூறிவிட்டு புன்னகையுடன் கடந்து சென்றான். ஆண்டுகள் கழிந்தன. அந்த சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அந்த டாக்டர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அந்த பெண்ணும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனை வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரை படித்ததும் அவருக்குள் சின்ன மின்னல். விரைவாக அறைக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, தன் சிறு வயதில் தனது பசியாற்றிய நல்ல உள்ளம் படைத்த அந்த பெண்ணேதான். அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் செலுத்தி அந்த பெண்ணிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின் அந்த பெண் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணிற்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி கட்டப் போகிறேனோ என்று பதற்றத்துடன் அதை பிரித்து பார்த்த அந்த பெண் திகைத்து போனாள். அந்த பில்லின் கடைசியில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, ஒரு கப் பாலில் உங்கள் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இது நன்றி சொல்லும் நேரம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்தவுடன் அந்த பெண்ணின் கண்கள் கசிந்தன. இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கும் உதவி செய்தது இல்லைனா, இனியாவது உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அது நாம் என்றைக்காவது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு உதவும். மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகத்தான குணாதிசயங்களில் ஒன்று உதவி, மற்றொன்று நன்றி. உதவியை மற்றவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்கள். நன்றியை வாய்ப்பு கிடைக்கும் போது செய்து விடுங்கள். இது இரண்டுமே நம்முடைய வாழ்க்கை சூழலுடன் இணைந்தது. இதுவே நம்முடைய கடினமான காலங்களில் நமக்கு பெருந்துணையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.